ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸில் நாம் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பார்த்தோம். அந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும், நல்லா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பாருங்கள். கண்டிஷன்ஸ் ஃபார் குட் ஃப்ராக்ஷனேஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, காலம்லேருந்து நிறைய வேப்பர் கூலாகி லிக்விடாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கணும். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் should return continuously. கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கணும். should return continuously from the column. ஸோ அந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலத்திலிருந்து கூலாகி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கு வந்துட்டே இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, தரவு மிக்சிங் ஆஃப் லிக்விட் அண்ட் வேப்பர் should occur. இந்த லிக்விடு வேப்பரும் தரவாக மிக்ஸ் ஆயிரும். தரவு மிக்சிங் ஆஃப் liquid and vapor should occur. ஸோ லிக்விட் வேப்பரும் தரவாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அடுத்தது, இந்த லிக்விடுக்கும் வேப்பருக்கும் கான்டாக்ட் ஏரியா வந்து லார்ஜாக இருக்கணும். தி கான்டாக்ட் ஏரியா பிட்வீன், அதாவது இந்த லிக்விட்ஸ்க்கும் லிக்விட் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வேப்பரும் தரவாக மிக்ஸ் ஆகணும். அந்த லிக்விடுக்கும் அந்த வேப்பருக்கு இடையில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் ஏரியாவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தி கான்டாக்ட் ஏரியா, ஸோ தி கான்டாக்ட் ஏரியா பிட்வீன் லிக்விட் அண்ட் வேப்பர் ஷுட் பி லார்ஜ். அந்த லிக்விடுக்கும் அந்த வேப்பருக்கு இடையில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். அடுத்தது, இந்த கீழேருந்து மேலே போக போக, காலம் வழியாக மேலே போக போக கூலிங் வந்து சடனாக இருக்கக்கூடாது, எக்ஸசிவ் கூலிங் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூல் ஆகணும். ஸோ தேர் ஷுட் நாட் பி எக்ஸசிவ் கூலிங் இன் தி காலம். There should not be excessive cooling in the column. அந்த காலமில் வந்து அதிக அளவு கூலிங் வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் குட் ஃப்ராக்ஷனேஷனுக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நாம் ஸ்டீம் டிஸ்டிலேஷனை பற்றி பார்க்கலாம். ஸ்டீம் டிஸ்டிலேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஈஸிலி வாலடைல், எளிதில் ஆவியாகக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் அது வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாது, இம்மிசிபிள் வித் வாட்டர். an organic compound which is easily volatile or highly volatile and immiscible with water, அப்படி இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டை ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் பியூரிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இட் should be easily volatile organic compound and immiscible with water. So the organic compounds which are easily volatile, எளிதில் ஆவியாகும், which are easily volatile and immiscible, mix ஆகாது, immiscible with water, can be purified அல்லது distilled, can be purified by steam distillation below hit their boiling points. ஸோ அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட பாயிலிங் பாயிண்ட்டு கீழேயே டிஸ்டில் பண்ணிடலாம், below their boiling points. ஸோ அந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷனுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பாருங்கள். தி எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஃபார்
steam distillation is shown in the figure. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இங்கே பாருங்கள், வாட்டரை பாயில் பண்ணுறோம், ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஸ்டீம் அப்படியே ஆர்கானிக் லிக்விடுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். நாட் சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்கானிக் லிக்விட், இன்சைட் தி ஆர்கானிக் லிக்விட் அந்த ஸ்டீமை பபுள் பண்ணுறோம். தி ஸ்டீம் கேரிஸ் தி வேப்பர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட வேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே இந்த அவுட்லெட் வழியாக வந்து லீபிக் கண்டென்சரில் கூலாகி கலெக்டிங் ஃப்ளாஸ்க் அல்லது டிஸ்டில்டு ஃப்ளாஸ்கில் கலெக்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபேஸில் இந்த ஆர்கானிக் லிக்விடும் வாட்டரும் மிக்ஸ் ஆகாது, ரெண்டு செப்பரேட் லேயராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் லிக்விடோட பாயிலிங் பாயிண்ட் சுட் பி லோ. அதே சமயம் அட் லோ டெம்பரேச்சர் இட் சுட் ஹாவ் அப்ரிஷியபிள் வேப்பர் ப்ரெஷர். ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு வேப்பர் ப்ரெஷர் இதுக்கு அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷனில் இந்த ஆர்கானிக் காம்பவுண்டை டிஸ்டில் பண்ண முடியும். ஸோ இங்கே இந்த வாட்டர் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி வால்வ் இருக்கும். சடனாக ஆர்கானிக் வேப்பர்ஸ் அதிகமாக வந்து ப்ரெஷர் உள்ள அதிகமாக ஜென்ரேட் ஆகி பர்ஸ்ட் ஆகிற கண்டிஷன் வந்தால் கூட இந்த சேஃப்டி வால்வ் ரிமூவ் ஆகி அந்த வேப்பர்ஸ்லாம் வெளியே வந்து ப்ரெஷர் குறைஞ்சிடும். ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராசஸோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். So in this method, a current of steam is blown in the organic liquid to be distilled. ஸோ எந்த ஆர்கானிக் லிக்விடை நம்ம டிஸ்டில் பண்ணணுமோ அந்த லிக்விட் வழியாக நம்ம ஸ்டீமை ப்ளோ பண்ணுறோம். Organic liquid to be distilled at room temperature or at the organic liquid should have high vapor pressure. room temperature அதுக்கு vapor pressure அதிகமாக இருக்கணும். on heating its vapor pressure should be, ஹீட் பண்ணும்போது அந்த ஆர்கானிக்கோட வேப்பர் ப்ரெஷர் இன்னும் அதிகமாகி should be increased to an appreciable amount. ஸோ சொல்லிக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகணும். எப்போ ஹீட் பண்ணும்போது ஆர்கானிக் லிக்விடை. சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிக் லிக்விடு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷனில் வந்து டிஸ்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்டீம் வந்து ஆர்கானிக் லிக்விடில் வந்து ப்ளோ பண்ணிட்டோம். இந்த ஸ்டீம் இப்போ என்னன்னா தி ஸ்டீம் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் தி ஆர்கானிக் லிக்விட் கேரிங், அதை கேரி பண்ணிகிட்டே போகுது, எடுத்துகிட்டே போகுது. கேரிங் தி volatile part. ஸோ அந்த ஆர்கானிக் லிக்விடில் volatile பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்டீம் வெளியே வருது. ஸோ இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர், இப்போ வேப்பர் ஃபேஸ் லிக்விட் ஃபேஸில் தான் ஆர்கானிக் லிக்விடும் வாட்டர் வேப்பர் அதாவது ஸ்டீமும் மிக்ஸ் ஆகாது. பட்டு வேப்பர் ஃபேஸில் அதாவது ஸ்டீம்னா வாட்டர் வந்து லிக்விட் ஃபேஸில், அப்புறம் ஆர்கானிக் காம்பவுண்டு லிக்விட் ஃபேஸில் தான் ஒன்று கூட ஒன்று மிக்ஸ் ஆகாது. பட் ரெண்டுமே வேப்பராக இருந்துச்சுன்னா ஈஸிலி மிஸ்ஸிபிள், நல்லா கம்ப்ளீட்லி மிஸ்ஸிபிள், ரெண்டும் மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ ரெண்டும் சேர்ந்து வரனால இந்த ஆர்கானிக் லிக்விடோட சர்ஃபேஸில் வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகும்.
due to vapor pressure of steam and volatile organic compound. So steam oda vapor pressure, volatile organic compound, இந்த ரெண்டோட vapor pressureனால the vapor pressure above organic liquid surface. So அந்த organic liquid surface க்கு மேல vapor pressure reaches the external pressure. So organic liquid surface க்கு மேல இருக்கக்கூடிய அந்த pressure பாத்தீங்கன்னா இப்போ external pressure க்கு ஈக்குவல் ஆயிரும் and starts to boil. இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே பிரின்சிபிளே என்ன, vapor pressure of steam plus vapor pressure of volatile organic compound. ரெண்டை ஆட் பண்ணோம்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அந்த லிக்விட் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய டோட்டல் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். ஸோ இது வந்து ஓப்பன் அட்மாஸ்பியர் கூட அந்த கலெக்டிங் ஃப்ளாஸ்க் கான்டாக்டில் இருந்துச்சுன்னா அது 1 ATM இருக்கும், 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்த ஆர்கானிக் லிக்விட்ஸ் வந்து வேப்பர் ப்ரெஷர் வந்து அப்ரிஷியபிளாக இருக்கணும், நியர்லி அட் தி பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அந்த மாதிரி லிக்விட்ஸ் தான் வந்து ஆர்கானிக் லிக்விட்ஸை தான் ஸ்டீம் டிஸ்டிலேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலி தி ஆர்கானிக் liquids having appreciable vapor pressure at 100 degrees Celsius can be steam distilled. அடுத்தது இந்த வேப்பர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிலேட் பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஸ்டிலேட்டில் இருக்கக்கூடிய வாட்டரோட அமௌண்ட் இந்த ஆர்கானிக் லிக்விடோட அமௌண்ட் இந்த ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தி ரேஷியோ பிட்வீன் amount of water and the organic liquid in the collecting flask is constant till there is some organic liquid to be distilled in the flask. இந்த ஃப்ளாஸ்கில் வந்து கொஞ்சமாவது ஆர்கானிக் காம்பவுண்ட் டிஸ்டிலேட் பண்ணுறதுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த வாட்டரோட அமௌண்ட்டுக்கும் ஆர்கானிக் லிக்விடோட அமௌண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ இந்த கலெக்ஷன் ஃப்ளாஸ்கில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இன் தி ஃப்ளாஸ்க். ஸோ ஆர்கானிக் லிக்விட் கம்ப்ளீட்டாக டிஸ்டில் ஆயிடுச்சுன்னு வைங்க, இப்போது
ஸ்டீம் மட்டுமே கலெக்ட் ஆகும். அப்போ வாட்டரோட அளவு அதிகமாக அப்போ அந்த ரேஷியோ மாறிடும். ஸோ ஆர்கானிக் லிக்விட் நம்மளுக்கு ஸ்டீம் டிஸ்டிலேட் பண்ணுறதுக்கு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ரேஷியோ கான்ஸ்டன்ட் இருக்கும். திஸ் ரேஷியோ இஸ் சேம் ஆஸ் vapor pressure ratio of organic liquid and steam. ஸோ இந்த கலெக்டான ஆர்கானிக் லிக்விட் வாட்டர் கடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ அந்த வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் லிக்விடோட வேப்பர் ஸ்டீம் இதோட வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதாவது நம்பர் ஆஃப் moles of organic liquid in the flask divided by number of moles of water. இந்த flask வந்து பார்த்தீங்கன்னா collecting flask, number of moles of water in the collecting flask. இது எப்படி இருக்கும்? is same as the ratio between vapor pressure of organic compound and vapor pressure of steam. At the distillating temperature. இது வந்து எப்போ at the distillating temperature, steam distillate பண்ணக்கூடிய டெம்பரேச்சரில் இந்த ரிலேஷனை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து எப்போ இந்த ரிலேஷன் இருந்துகிட்டே இருக்குன்னா இந்த ஆர்கானிக் லிக்விட் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்கில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஆர்கானிக் லிக்விட் இருக்கணும் ஸ்டீம் டிஸ்டிலேட் பண்ணுறதுக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆர்கானிக் லிக்விட் கம்ப்ளீட்டாக டிஸ்டில் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வாட்டர் வேப்பர் ஸ்டீமே போய் கண்டென்ஸ் ஆகி கலெக்டிங் ஃப்ளாஸ்கில் கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வாட்டரோட அமௌண்ட் மட்டும் அதிகமாகிட்டே போகும். அப்போ இந்த ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த பாயிண்ட்டையும் மைண்டில் வச்சுக்கணும். மிக்சர் ஆஃப் steam and volatile or organic vapor is passed into condenser. ஸோ கண்டென்சர் வழியாக அந்த மிக்சரை பாஸ் பண்ணுறோம். தி mixture cools and produce. ஸோ அந்த மிக்சர் கூலாக எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? லிக்விட் வாட்டர் அண்ட் ஆர்கானிக் லிக்விட். திஸ் immiscible, இந்த ஒன்னோட ஒன்று சேராத immiscible liquid mixture is collected in a collection flask. This immiscible liquid mixture is collected in a flask. These two liquids form separate layer. ஸோ இந்த ரெண்டு லிக்விடுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி லேயராக இருக்கும். அந்த டயக்ராமில் பார்த்த மாதிரி separate layers and can be
செப்பரேட்டட். ஸோ அது ஈஸியாக நாம் செப்பரேட் பண்ணிடலாம் இந்த ப்ராசஸில். சம்டைம்ஸ் ஸ்டீம் டிஸ்டிலேஷனை எப்படி கூட கேரி அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆர்கானிக் லிக்விடை நம்ம ஸ்டீம் டிஸ்டிலேட் பண்ணணுமோ அதுக்குள்ளே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீம் டிஸ்டிலேஷனுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அது கூட வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஜஸ்ட்டு ஹீட் பண்ணலாம். ஸோ இன்சிட்டு ஸ்டீம் வில் பி ஜென்ரேட்டட். அப்போ இமிடியேட்டாக ஸ்டீம் டிஸ்டிலேஷன் நடக்கும். In some cases, for small amount of steam distillation, so கொஞ்சமாக தான் steam distillation பண்ணணும்னு வைங்க, the organic liquid is mixed with small amount of water. These two liquids are immiscible. ஸோ இது ரெண்டு ஒன்று கூட ஒன்று மிக்ஸ் ஆகாது. On heating, steam is generated in situ. ஸோ ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு ஸ்டீம் டிஸ்டிலேஷன் நடக்கும். ஸோ இது டைரெக்டாக ஸ்டீமை ஆர்கானிக் லிக்விட்லேயே ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டீம் டிஸ்டிலேஷனை கேரி அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து டைரெக்டாக, அதாவது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் கொண்டு வரக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் லிக்விட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈஸிலி volatile organic solids which are insoluble in water can also be steam distilled. ஸோ சாலிட்ஸ் வந்து வாட்டரில் கரையாமல் இருந்து ஈஸிலி வாலட்டைலாக இருந்தால் அதையும் வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்லேயே பியூரிஃபை பண்ணலாம் அல்லது டிஸ்டிலேட் பண்ணலாம். ஸ்டீம் டிஸ்டிலேஷன் can also be used for volatile organic solids which are insoluble in water. அந்த சாலிட் பார்த்தீங்கன்னா வாட்டரில் கரையக்கூடாது. அந்த மாதிரி சாலிட்ஸை பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டீம் டிஸ்டிலேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன் இண்டஸ்ட்ரீஸ் volatile எளிதில் ஆவியாகக்கூடியது டர்பன்டைன். Volatile turpentine is separated from crude. ஸோ அந்த க்ரூட்லேருந்து volatile crude pine resin by this technique. ஸோ அந்த க்ரூடு பைன் ரெசின்லேருந்து டர்பன்டைன் மட்டும் செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கமர்ஷியலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இந்த மெத்தேடில் பியூரிஃபை பண்ணுவாங்க அல்லது டிஸ்டிலேட் பண்ணுவாங்க. அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டர்பன்டைன், ஆரஞ்சு ஆயில், பெப்பர்மெண்ட் ஆயில் அண்ட் ஆயில் ஆஃப் க்ளோவ்ஸ், இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டர்பன்டைன், ஆரஞ்சு ஆயில், peppermint oil, and oil of cloves.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலி இம்பார்ட்டண்ட் ஆயில் ஆஃப் க்ளோஸ் விச் ஆர் commercially important can be separated from natural resources. So natural resources la irundhu iதை separate பண்ணலாம் by steam distillation. ஸோ ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் இந்த கமர்ஷியலி இம்பார்ட்டண்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே நாம் செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா ஸ்டீம் அல்லது வாட்டர் கூட ரியாக்ட் ஆகக்கூடியது அல்லது ப்ரொலாங்டு கான்டாக்ட், வாட்டர் கூட ரொம்ப நேரம் கான்டாக்டில் இருந்தால் வாட்டர் கூட ரியாக்ட் ஆயிரும் அல்லது ஹைட்ரலைஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் டிஸ்டிலேட் பண்ண முடியாது. அதே சமயம் வேப்பர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் 5 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அல்லது அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிக் லிக்விடையும் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் டிஸ்டிலேட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டீம் டிஸ்டிலேஷன் is not suitable. Steam distillation is not suitable for substances, for the substances which react with steam or water upon prolonged contact. ஸோ ரொம்ப நேரம் கான்டாக்டில் இருக்கும்போது upon prolonged contact with water or steam. ஸ்டீம் அல்லது வாட்டர் கூட கான்டாக்டில் ரொம்ப நேரம் இருக்கும்போது ரியாக்ட் ஆகுதுன்னா அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை பியூரிஃபை பண்ண முடியாது. சிமிலர்லி the organic liquids which have the vapor pressure (5 millimeter of mercury or less than this value at 100 degree Celsius cannot be distilled by steam distillation. ஸோ எந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கெல்லாம் வேப்பர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 5 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அல்லது அதை விட கம்மியாக இருக்குதோ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸையும் நாம் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் டிஸ்டிலேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால் among the other compared to other distillation process, இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்க்கு தான் வந்து அதிக ஹீட் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ compared to other distillation processes, steam distillation requires large amount of heat energy. ஸோ மற்ற டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் விட இங்கே அதிகமாக ஹீட் எனர்ஜி கொடுக்கணும். ஹியர் வி ஹேவ் டு ஹீட் வாட்டர் அண்ட் ஆல்சோ தி ஆர்கானிக் லிக்விட். ஸோ திஸ் பாயிண்ட் ஷுட் பி born in our mind. ஸோ இதை நம்ம கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். born in our
mind on using this technique in industries. ஸோ ஃபியூவலுக்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இண்டஸ்ட்ரியலாக ஸ்டீம் டிஸ்டிலேஷனை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை கட்டாயம் மனசில் வச்சு தான் பிளான் பண்ணணும். If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.